இந்த கன்னியாகுமரி ஆமாமா கொலை வழக்காவே இமிடியேட்டா இதுக்கு முன்னாடி இருந்த அஜித் கேஸா இருந்தாலும் சரி வேற எல்லா லாக்அப் பென்னிஸ் கேஸ் எல்லாமே வந்து எஃப்ஐஆர் கரெக்ஷன் பண்ணாங்க. ஒரு வாட்டி வந்து கொலைக்கு நிகராக கருதப்படும் அப்படின்னு சொல்லி எஃப்ஐஆர் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க கோர்ட்டுக்கு போயிட்டு எஃப்ஐஆர் கரெக்ஷன் பண்ணி மாத்தி கொண்டு வந்ததுனால தான் கன்விஷன் ஆயிருக்கு. இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் கடந்த 15 வருஷமாவே இந்த மாதிரி லாக்அப் டெத் எல்லாமே பார்த்தீங்கன்னா கன்விஷன் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா எந்த கேஸுமே இல்லை, குறிப்பிட்ட 2 கேஸை தவிர. அதுல வந்து சிபிசிஐடியும் சிபிஐயும் இன்வால்வ் ஆனதுக்கு அப்புறம் தான் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா லாக்அப் டெத்தை வந்து சப்போர்ட் பண்ற அரசா தான் திமுகவும் அதிமுகவும் இருந்திருக்கு. இதுக்கு வந்து எவிடன்ஸ் இருக்கு. இதுல வந்து தாவேக அரசு என்ன வந்த உடனே என்ன பண்ணா உடனே ஒரு மாறுதலான ஒரு நிலைப்பாடை எடுக்கிறாங்க. இமிடியேட்டாவே ரிமாண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க ஒரு எஸ்பி அவரு இது வந்து ஜெகன் வந்து அவர் ரிமாண்ட் கொடுத்தா இந்த வழக்கு வந்து இவ்வளவு தூரம் சீரியஸா ஆகிறதுக்கு காரணமே அந்த எஸ்பி ஸ்டாலின் அவர் தான் அப்படின்றது எல்லாருமே தெரிஞ்ச விஷயம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய விஷயம் நடந்திருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீமதினு ஒரு குழந்தை வந்து 11 வயசு படிக்கிற குழந்தை வந்து கீழே விழுந்து இறந்துருக்காங்க. அதுல வந்து என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? சார்ஜ் ஷீட் போட்டாங்களா? என்ன அது மீது என்ன நடவடிக்கை இருக்கு? திமுக அதிமுக மாறி மாறி குறைகள் சொன்னாங்களே தவிர